Hi there. இன்வெஸ்டாக நீங்கள் என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? எது பெட்டர், லைக் வெல்த்தை ஸ்டெடியாக க்ரோ பண்ணுறதா இல்லை ஃப்யூச்சரில் ஒரு ஸ்டேபிள் இன்கம் இருக்கும்னு என்ஷோர் பண்ணுறதா? எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானும் எஸ்டபிள்யூபி சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளான் ரெண்டுமே இதுக்காக தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. பட் இது நிஜமாலே எப்படி ஒர்க் ஆகுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கா? அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த ரெண்டுத்தையுமே ஒரு சாலிட் ஃபினான்ஷியல் ஃபியூச்சருக்காக யூஸ் பண்ண முடியுமா இல்லையான்ற ஒரு ஐடியா இருக்கா உங்களுக்கு? வாங்க இந்த வீடியோவில் இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ணி பிரேக் டவுன் பண்ணலாம். ஸோ ஹாய், வெல்கம் டு holisticinvestment.in. உங்களை மாதிரி எஸ்பெஷலி இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ்க்காகவே இந்த சேனலில் வேர்ல்ட் ஆஃப் பர்சனல் ஃபினான்ஸை சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பட் எது பெஸ்ட் அண்ட் எதில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எஸ்ஐபினா என்னன்னு தெரிஞ்சுப்போம். எஸ்ஐபின்றது ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் ஃபிக்ஸட் அமௌண்ட்டை ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ண நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு டூல். இதில் பிக்கஸ்ட் அட்வான்டேஜே நீங்கள் மார்க்கெட்டை டைம் பண்ணவே தேவையில்லை. எவ்ரி மந்த் ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. மார்க்கெட் டவுனாக இருக்கும்போது அதிக யூனிட்ஸ் வாங்குறீங்க, மார்க்கெட் அப்பில் இருக்கும்போது கம்மி யூனிட்ஸ் வாங்குறீங்க. ஸோ ஓவர் டைம் அந்த காஸ்ட் ஆவரேஜ் ஆயிடுது. இதை தான் ருபி காஸ்ட் ஆவரேஜிங்னு சொல்லுவாங்க. நீங்கள் எவ்வளோ இயர்லியராக ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ பெனிஃபிட் பண்ணலாம் நீங்கள் காம்பவுண்டிங்லேருந்து. இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கை தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் 8th wonder ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் நிறைய இன்வெஸ்டர்ஸ் பண்ணுற காமன் எஸ்ஐபி மிஸ்டேக்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1, நாட் இன்க்ரீசிங் எஸ்ஐபி அமௌண்ட் ஓவர் டைம். இப்போ உங்களோட சேலரி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்மே இன்க்ரீஸ் ஆகணும். நம்பர் 2, மார்க்கெட் கிராஷ்னா எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணுறது. மார்க்கெட் டிப் ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குது லோ ப்ரைஸில் நிறைய யூனிட்ஸ் பை பண்ணுறதுக்குன்ட்டு. ஸோ ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் என்றைக்குமே கன்சிஸ்டண்ட்டாக இருப்பாங்க. ஸோ இப்போ எஸ்ஐபி தெரிஞ்சுக்கிட்டோம். எஸ்டபிள்யூபினா என்னன்னு தெரிஞ்சுப்போம். இது ஒரு சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளான். இது யாருக்கு ரொம்ப யூஸாக இருக்கும்னா, யாருக்கு வந்து ரெகுலர் இன்கம் ஸ்ட்ரீம் தேவைப்படுதோ அவங்களுக்கு, லைக் ரிட்டையரிஸ். நீங்கள் உங்களோட என்டையர் இன்வெஸ்ட்மெண்ட்டை இப்போ விட்ரா பண்ணுறது பதிலாக ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட்டை பீரியாடிக்கலி விட்ரா பண்ணிட்டு ரெஸ்ட்டை இன்வெஸ்டராக வச்சு அதுலேருந்தும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் சூஸ் பண்ணி அதுலேருந்து ஃபிக்ஸட் விட்ராவல் அமௌண்ட்டை விட்ரா பண்ணுறீங்க. இந்த ஃபண்ட் உங்களுக்கு தேவையான கேஷை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு சில யூனிட்ஸை செல் பண்ணுறாங்க. ஸோ ரிமைனிங் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டினியூஸ் டு க்ரோ. பட் இதில் ஒரு முக்கியமான விஷயமே, ஃபிக்ஸட் டெபாசிட்டை விட எஸ்டபிள்யூபி இன்னும் ரொம்ப டேக்ஸ் எஃபிஷியன்ட்டான விஷயம். அது தெரியுமா உங்களுக்கு? அண்ட் இதில் ஒரு காமன் மிஸ்டேக்ஸ் என்னன்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமாக ரொம்ப சீக்கிரமாகவே விட்ரா பண்ணிடுவாங்க. லைக் உங்கள் கார்பஸோட 4 to 6% ஆனுவலி விட்ரா பண்ணிட்டே வரீங்கன்னா உங்கள் ஃபண்ட் அந்த அளவுக்கு நிலைச்சிருக்காது. அண்ட் நம்பர் 2, மார்க்கெட் கண்டிஷன்ஸை இக்னோர் பண்ணுறது. இப்போ மார்க்கெட் டவுன் டர்ன் அப்போ நிறைய யூனிட் செல் பண்ணுறீங்கன்னா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே ட்ரெயின் ஆகிடும். ஸோ இதில் நீங்கள் எதை சூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும் அண்ட் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அது உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸ் பொறுத்து தான். இப்போ நீங்கள் வெல்த் பில்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எஸ்ஐபி இஸ் யோர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். இல்லை ரெகுலர் இன்கம் வேணும்னா எஸ்டபிள்யூபி இஸ் த பெஸ்ட் ஒன். பட் ரெண்டுத்துலையுமே வேணும், எனக்கு க்ரோத்தும் வேணும் ஸ்டெபிலிட்டியும் வேணும். நீங்கள் ரெண்டுமே கம்பைன் கூட பண்ணலாம். இமேஜின் பண்ணுங்க, இப்போ உங்க இருக்கிற எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் நாளைக்கு உங்களுக்கு எஸ்ஐபி விட்ராவலாக கூட ஹெல்ப் பண்ணும். இதுதான் ஸ்மார்ட் ஃபினான்ஷியல் பிளானிங். பட் இதில் ஒரு கேட்ச் இருக்கு. உங்களுக்கு ஆக்சுவலாக எதில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஒரு ஐடியா இருக்கா? அண்ட் எப்போ உங்களோட எஸ்ஐபி அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணணும் அண்ட் எப்போ எஸ்டபிள்யூபிலேருந்து விட்ரா பண்ணணும் அண்ட் எவ்வளோ விட்ரா பண்ணால் கார்பஸ் நிலச்சிருக்கும்னு ஒரு பெட்டர் ஐடியா இருக்கா? அப்படி இல்லை ஒரு ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் நல்லா இருக்கும் எனக்கு கைட் பண்ண அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் உங்களுக்காகவே ஒரு பர்சனலைஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி வெல்த் எப்படி க்ரோ பண்ணுறதுன்ட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுவாங்க. இது ஸோ காஸ்ட்லி மிஸ்டேக்ஸ் எதுவும் பண்ணாமே நீங்கள் கற்றுக்கலாம். அண்ட் இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ ஃபினான்ஷியல் கன்சல்டேஷன் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்டோட வேணும்னா இன்றைக்கே அந்த எக்ஸ்பர்ட் கைடன்ஸை நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரி நிறைய ஸ்மார்ட் மணி டிப்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நிறைய இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஃபினான்ஷியல் இன்சைட்ஸோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.